Hi all, welcome back to another Sri Lankan vlog. ஸோ நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து ஒரு ஒன் பாட் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி. ஸோ இதை வந்து உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு அசத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு மழை நிச்சயம். ஓகே, நீங்கள் இதை செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு அவங்களோட கம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ கம் இட்ஸ் கெட் இன் த வீடியோ. இப்போ வந்து நாங்கள் எங்களோட பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணணும். சில்லி பவுடர், கறி பவுடர், பெப்பர், டர்மரிக், கரம் மசாலா, அடுத்தது பிஞ்ச் ஆஃப் கார்டமம் பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில் அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கர்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு 1.5 kg சிக்கன் பீசஸ் நான் எடுத்திக்கிறேன். இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி இதுக்கு ஆட் பண்ண வேணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 kg சிக்கனை போட்டு நல்லா ஒரு 2 hours மேரினேட் பண்ண வச்சுருங்க. மேரினேட் பண்ணால் மட்டும்தான் இதில் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிச்சி வரும். இது வந்து ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி. உங்களோட வீட்டில் எந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்ல கம்ப்ளிமெண்ட் எடுக்கலும். ஸோ இதை மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிரியாணி கூட உங்களுக்கு ரைத்தா மட்டும் வச்சுமே சர்வ் பண்ணேலும். பட் நான் இன்றைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இதுக்கு இந்த வெட்டிங் ஸ்டைல் பிரிஞ்சால் கறியோண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் ஒரு 5 to 6 பிரிஞ்சால் எடுத்திக்கிறேன். இதை வந்து நான் முழுசாகவே ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் முழுசாக ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வெட்டிங் ஸ்டைல் பிரிஞ்சால் கறியோட டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கட்ஸ் போட்டுட்டு இதை டீப் ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். எங்களுக்கு இந்த பிரியாணிக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸுமே தேவைப்படும். நான் அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 2 லார்ஜ் பொட்டேட்டோவுமே நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் மெயின் பார்ட் ரைஸுக்கு வருவோம். இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு பட்டர் ஆர் கீ அண்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் நான் ஆட் பண்ணுறேன் இந்த ரைஸ் சாஃப்ட் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் என்னென்னா ரம்பேலை, மின்ட், புதினா இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சமாக டர்மரிக்கும் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை நான் குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் ஒரு டொமேட்டோ ஸ்லைஸுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை ட்ரைட் லெமனுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா இதெல்லாம் ஃப்ளேவர்ஸுக்காகத்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிவிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வருவோம். எனக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்குது. பிரிஞ்சால் கறிக்கும் ரைத்தாவுக்கும் அண்ட் சிக்கன் டெவலப் பண்ணுறதுக்கான திங்ஸுமே வேணும். ஸோ அதை வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து ஆனியன், கேரட், க்ரீன் சில்லிஸ், இது வந்து உங்களுக்கு கேப்சிகம் யூஸ் பண்ணோம். மேலும் நான் வந்து இன்றைக்கி கறி கொச்சிக்காய் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நாங்கள் குக் பண்ணுற நேரம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் எங்களுக்கு எப்போவுமே குக்கிங் குயிக்காக முடிஞ்சிடும். இன்னும் ஒரு சைடில் நான் ஒரு 1 கப் மெக்கரோனியுமே பாயில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். என்னடா பிரியாணியில் மெக்கரோனின்னு பார்க்க வேணும், இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் எப்படின்றது உங்களுக்கே விளங்கும். நாங்கள் சிக்கனை டெவலப் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு என்னண்டா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் சோட்டை ஆகினதுக்கு போகிறோம். டொமேட்டோ பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் சுகர், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சிக்கனையுமே போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துடணும், எல்லா சைடும் படுற மாதிரி.
சால்ட்டையும் பார்த்து சேருங்க. சால்ட்டையும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சுகருமே நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காகத்தான். நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இதோட நாங்கள் பாயில் பண்ணி வச்ச மெக்கரோனியும் ஆட் பண்ணி நல்லா காட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாயில் பண்ணி வச்ச எக்கையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் மெயின் திங்க்கு வருவோம். பிரிஞ்சால் கறி செய்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுற எல்லாத்தையுமே ஆட் பண்ணி திக்கான கோகோனட் மில்க் ஒரு கப் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பாயில் வந்ததுக்கு போகிறோம். நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பிரிஞ்சாலையும் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு போகிறோம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பிரிஞ்சால் கறிக்கு ஃபைனலாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரைஸ் குக்கரில் போட்ட ரைஸை பார்ப்போம். அது வந்து பர்ஃபெக்ட் இன் கண்டிஷன். ஸோ ரைத்தா செய்யவுமே மறந்துட்டு எனக்கு குயிக்காக வந்து ரைத்தா செஞ்சுடுவோம். பீட் பண்ணி வச்ச கர்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. ரைத்தாக்கு வந்து கியூக்கம்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டா ஆட் பண்ணிடலும், இல்லைண்டா ஆனியன் மட்டும் வச்சு ரைத்தா செஞ்சிடலும். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிக்குது. இதில் சர்விங் மெத்தட் எப்படின்னா ரைஸ் வந்து ஒரு சஹனில் ஃபஸ்ட் லேயராக போட்டு எடுத்துக்கொள்கிறேன் நான். செகண்ட் லேயரை வந்து இந்த மெக்ரோனி சிக்கன் டெவலை வந்து மேலால் நான் ஆட் பண்ணுறேன் செகண்ட் லேயராக. இதை ஆல் டுகெதர் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஆமண்ட்ஸ், ஃப்ரைட் பொட்டேட்டோஸ் அண்ட் ஃப்ரைட் எக்ஸ் வச்சு நான் இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எந்த சாப்பாடுமே நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக குக் பண்ணினாலும் அதை சர்வ் பண்ணுற விதம் ஒண்டிக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் பண்டி ஃபுல்லாக முன்னுக்கும் கண் ரெண்டும் ஃபுல்லாகணும். ஸோ அது மாதிரி ஒரு ரிச் பிரியாணி தான் இதுவுமே. உங்களுக்குமே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டால் நல்ல கம்ப்ளிமெண்ட்ஸ் பாராட்டு வேணும்டா இந்த பிரியாணியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹோப் ஆல் யூ வில் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.